குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மாரல் ஹசார்ட் அப்படின்னா என்னென்னு பார்க்குறோம். மாரல் ஹசார்டுங்கிறது ஒரு எக்ஸ்டர்னலிட்டி கண்டிஷன். இது எப்போ அரைஸ் ஆகுது? ஒரு மார்க்கெட் எக்ஸ்சேஞ்சு நடந்தப்புறம் அந்த லெஸ் இன்ஃபார்ம்டு பர்சனுக்கு ஒரு நெகட்டிவ் எஃபெக்ட் இதனால் கிடைக்கிதுன்னா அதை நம்ம மாரல் ஹசார்டுன்னு சொல்கிறோம். இன்னும் வேறு விதமாக சொல்லணும்னு சொன்னால், ஒரு 2 பையர் அண்ட் செல்லரில் மச் இன்ஃபார்ம்டு பர்சன், நல்லா தெரிஞ்சு அதை பற்றின கண்டிஷன் தெரிஞ்சவர் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தனக்கு சாதகமாக யூஸ் பண்ணுறாரு லெஸ் ஆஃப் இன்ஃபார்ம்டு பர்சன் மேலே. அது அவரை அந்த லெஸ் இன்ஃபார்ம்டு பர்சன் அப்சர்வ் பண்ண முடியாதபடிக்கு போயிடுது. அப்போ அதனால் வர லாஸ் இவர் ஏற்றுக்கிறது இல்லை, வெல் இன்ஃபார்ம்டு பர்சன் ஏற்றுக்கிறது கிடையாது. அதை தான் நம்ம மாரல் ஹசார்டுன்னு சொல்கிறோம். அப்போ ஒரு பார்ட்டியில் ஒரு அக்ரிமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டியில் அவருக்கு நல்லா தெரியும் இதோட கான்சிக்வன்சஸை தான் ஏற்றுக்க வேண்டியதில்லை. ஒன்றா இவருடைய டெசிஷன் மேக்கிங் புவராக இருந்ததுனாலையோ அல்லது அவருடைய பேட் பிஹேவியராலேயோ எதுவாக இருந்தாலும் அதனுடைய விளைவை இன்னொருத்தர் ஏற்றுக்கிறாரு, அந்த கான்சிக்வன்ஸை இன்னொருத்தர் ஏற்றுக்கிறாரு. அப்படிங்கும்போது அதை மாரல் ஹசார்டுன்னு சொல்கிறோம். அப்போது இது குட் ஃபெய்த்தில் ஆக்ட் ஆகாதபடிக்கு போகுது. அவருடைய ஒரு நல்ல நம்பிக்கைக்கு பாத்திரமாக இவர் இருக்கிறது கிடையாது. இன்சூரன்ஸ் மார்க்கெட்டில் இந்த சிச்சுவேஷன் எப்படி சொல்கிறோன்னா, அந்த நார்மல் லாஸை விட அந்த உண்மையான லாஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா, அந்த இன்சூரன்ஸ் பாலிசி ஹோல்டரோட பிஹேவியர் பாலிசி வாங்கினதுக்கப்புறம் அவரை ஒன்றும் இது கடமைப்படுத்துறதில்ல. டெக்ஸ்டுவல் எக்ஸாம்பிள் எதை சொல்லுதுன்னா, ஒரு டிரைவர் அவர் ஒரு பாலிசி எடுத்திருக்கார் அந்த வெஹிக்கிள் மேலே, காம்ப்ரிஹென்சிவ் பாலிசின்னா எடுத்தாலுமே அந்த வெஹிக்கிள் மேலே அவர் போதிய அளவு ஒரு ஜாக்கிரதையாக இருக்கணும், அதை பத்திரமா பார்த்துக்கணும். அப்படி பார்த்துக்காம இது மேலே தான் இன்சூரன்ஸ் இருக்கேங்கிற நினைப்பில் ஒரு கேர்லெஸ்ஸாக இருந்து அதனால் அந்த ரிஸ்கோட லாஸை ரொம்ப அதிகப்படுத்தினார் அப்படின்னு சொன்னால் அதை நம்ம மாரல் ஹசார்டுன்னு சொல்லலாம். அந்த இர்ரெஸ்பான்சிபிள் ஆக்ட் ஆஃப் ஹிம் இஸ் கால்டு அஸ் மாரல் ஹசார்ட். இது மெடிக்கல் இன்சூரன்ஸ்லேயும் நடக்கும், எல்லா விதத்துலேயும் நடக்குது. இப்போ இந்த மார்க்கெட் ஃபெயிலியருக்கு இதெல்லாமும் நம்ம ரீசனாக பார்த்தோம். இந்த 4ஐயும் நம்ம ரீசனாக பார்த்தோம். ஒன்று, ஃபஸ்ட் ஒன் நம்ம இன்கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்னு பார்த்தோம், அப்புறம் மாரல் ஹசார்டுன்னு பார்த்தோம். தென் ஆஃப்டர் மார்க்கெட் பவர், எக்ஸ்டர்னலிட்டி, பப்ளிக் குட்ஸ் எல்லாமே பார்த்தோம். அந்த இன்கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனில் தான் இந்த மாரல் ஹசார்டை பார்த்தோம். ஓகே, இப்போ இந்த மார்க்கெட் ஃபெயிலியருங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்ட பின்னால் கவர்மெண்ட் இதில் தடுக்கிறதுக்கு, இந்த ஃபெயிலியரை தடுக்கிறதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க, என்ன விதமான ஆக்ஷன்ஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட்டு டீல் பண்ணுறோம். ஏன் கவர்மெண்ட் இதை எடுக்கணும் அப்படின்னு கேட்டால், சொசைட்டியுடைய வெல்ஃபேரை கவர்மெண்ட் அதிகமாக பார்த்துக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் பொறுப்பில் இருக்கிறதுனால கவர்மெண்ட் இதை எடுக்கணும். அப்போ அந்த ஃப்ரீ மார்க்கெட் அப்படிங்கிறது கவர்மெண்ட்டோட இன்டர்வென்ஷனையே தடுத்துருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. கவர்மெண்ட் இதில் எக்கனாமிக் எஃபிஷியன்சியை உண்டு பண்ணுறதுக்காக சட்டத்திட்டங்கள், நல்ல ஒரு ரெகுலேஷன்ஸ், ஒரு லீகல் சிஸ்டம் கொண்டு வர வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி அந்தந்த மார்க்கெட் ஃபெயிலியர்ஸ் என்ன விதமாக இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு நடுவில் இன்டர்வீன் ஆகி அதை கண்ட்ரோல் பண்ண வேண்டியதாகவும் இருக்குது. அப்போது எப்படி கவர்மெண்ட் அதில் அந்த தடுக்கிற ஒரு நடவடிக்கைகளை எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை கவர்மெண்ட் உண்டாக்கி கொடுக்கும். அது வழியாக சில மார்க்கெட் ஃபெயிலியர்ஸை தடுக்க முடியும். நெக்ஸ்ட்டு இன்ஸ்டிடியூஷ்னல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லும்போது லா, நல்ல ஒரு க்ரியேஷன் ஆஃப் லா, அது அப்புறம் ப்ராப்பர்ட்டி ரைட்டை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி ப்ராப்பர்ட்டி ரைட் லாஸ் பண்ணுறது, கான்ட்ராக்டுக்கு இதுதான் சட்டம்னு ஒரு விதிமுறை வரையறை போடுறது. இதன் வழியாக நம்ம இன்ஸ்டிடியூஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி மார்க்கெட் ஃபெயிலியரை தடுக்க முடியும். தேர்ட் ஒன் ஒரு அப்ராப்ரியேட் ஃப்ரேம்டு காம்படிஷன் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது. அதாவது கன்சியூமர் லாவில் அந்த காம்படிஷனே இல்லாமல் மொனாப்பலியாக போகும்போது தான் இந்த மாதிரியான மார்க்கெட் ஃபெயிலியருக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லாமல் அந்த நல்ல காம்படேட்டிவ் இருக்கிற மாதிரி பார்த்து அந்த ஆக்டிவிட்டீஸை வரைமுறை பண்ணி அந்த
இண்டிவிஜுவல் மார்க்கெட் எக்ஸ்சேஞ்சில் டீல் பண்ணும்போது அதுக்கு தேவையான அளவு அதில் காம்படிஷன் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டால் போதும், அதுலேயே மார்க்கெட் ஃபெயிலியரை தடுக்கலாம். அப்போ இந்த 3 மெத்தடாலஜியும் கவர்மெண்ட் வந்து இன்டர்வென்ஷனாக நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் ஒன் ஆஃப்டர் தி அதை பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஒன் இஸ் கவர்மெண்ட் இன்டர்வென்ஷனில் என்னென்ன இருக்குது. ஃபஸ்ட் ஒன் வந்து மார்க்கெட் பவரை மினிமைஸ் பண்ணுறது. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சோஷியல் காஸ்ட் அப்படிங்கிறத மொனாப்பலி டைப் ஆஃப் மார்க்கெட்டில் வந்து என்ன ஆகுது, அதை பூராமே வந்து அந்த இண்டிவிஜுவல் தலையில் சம்மந்தப்படுது. அப்போ கவர்மெண்ட் இதில் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கொண்டு வந்து காம்படிஷனை ப்ரொமோட் பண்ணி ஒரு காம்படிஷன் ரொம்ப அதிகமாக போகாத வகையிலையும் அதே மாதிரி காம்படிஷன் இல்லாத வகையிலையும் பண்ணி அந்த மொனாப்பலி பவரை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். இதுக்கு கண்ட்ரி டு கண்ட்ரியில் வேறு சட்டத்திட்டங்கள் இருக்குது. நம்ம கண்ட்ரியில் வந்து காம்படிஷன் ஆக்ட் 2002 அப்படிங்கிறது உருவாச்சு. அது அப்புறம் 2007 அமெண்ட்மெண்ட் ஆச்சு அந்த காம்படிஷன் ஆக்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு லெஜிஸ்லேஷன் கொண்டு வந்து கான்ட்ராக்ட் அதோட காம்பினேஷன் அதில் எல்லாம் ஒரு ப்ரொஹிபிட் பண்ணி அதில் ப்ரொடியூசர்ஸோ ட்ரேடர்ஸோ வந்து வேறு விதமான காம்படிஷன் இல்லாமல் பண்ணாத வகையில் ஆன்டி காம்படிட்டிவ் ட்ரேடிங் நடக்காத வகையில் ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியதாக இருந்தால் அந்த மார்க்கெட் பவரை மினிமைஸ் பண்ணலாம். இதை அல்லாமல் வேரியஸ் அதர் பவர்ஸ் என்ன, லிபரலைசேஷன்னா மார்க்கெட் லிபரலைசேஷனுங்கிறது என்ன, காம்படிஷன் இல்லாமல் இருந்தால் அந்த இடத்துல ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. மொனாப்லிஸ்டிக் செக்டாராக இருந்தது முன்னெல்லாம் அப்படின்னா, இப்போ டெலிகம்யூனிகேஷன்லாம் மொனாப்லிஸ்டிக்காக இருந்தது. இப்போ இதில் வந்து நிறையா காம்படிட்டரை கொண்டு வந்து மார்க்கெட் லிபரலைசேஷன்னு சொல்லலாம். அடுத்தது வந்து இந்த மர்ஜிங் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன், இந்த மெர்ஜர்லேயும் அக்விசிஷன் ப்ராப்பர்ட்டி அக்வயர் பண்ணுறதுலேயும் வந்து மார்க்கெட் டாமினேஷன் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்தா அதை கண்ட்ரோல் பண்ணுறது. தேர்ட் ஒன் இஸ் ப்ரைஸ் ரெகுலேஷன் அல்லது ப்ரைஸ் கேப்பிங், இதை வந்து ரெகுலேட் பண்ணுறது. தேர்ட் ஒன் வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் தான் இருக்கணுங்கிற மாதிரி ரேட் ஆஃப் ப்ராஃபிட் அல்லது ரேட் ஆஃப் ரிட்டர்னை ரெகுலேட் பண்ணுறது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் கன்சியூமர் அசோசியேஷனை உருவாக்கி அதை என்கரேஜ் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணுறது. அன்ஃபேர் ப்ராக்டிசஸ் ஏதாவது இருக்கா, கொல்யூஷன்ஸ் இருக்கா, இல்லை ப்ரீடேட் ப்ரைஸிங் ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணுறாங்களா, அந்த மாதிரி இருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை பார்க்குறது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் மோனோப்சோனி பவர் ஆஃப் ஃபர்ம்ஸுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது, அவங்க இல்லாத மாதிரி பார்த்துக்கிறது. நெக்ஸ்ட்டு இம்போர்ட்ஸில் நிறையா கண்ட்ரோல். அண்ட் தென் லாஸ்ட் ஒன் நேஷ்னலைசேஷன். ஸோ இந்த மெத்தட்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு வந்தாங்கன்னா கவர்மெண்ட், அங்கே மார்க்கெட் ஃபெயிலியர் அப்படிங்கிறது கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். மார்க்கெட் பவருங்கிறது முதல் ரெடியூஸ் பண்ண முடியும். இது வந்து டெக்னிக்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன். இப்போ இதில் கவர்மெண்ட் வந்து மொனாபலி பொசிஷன் ஆஃப் த ஃபார்ம்ஸை வந்து ஒரு புது மெத்தட் இன்னோவேஷன்ஸை யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறதும் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா பேட்டன்ட், காப்பிரைட் லாஸ், இதிலெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு நிறைய இன்சென்டிவ்ஸை கொடுத்து அந்த ரைட்டை வந்து உறுதிப்படுத்துறதுக்கு கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு இன்னோவேட்டிவ் மெத்தட்ஸாக பார்க்குறோம். அதே மாதிரி நேச்சுரலாக இருக்கக்கூடிய மொனாப்பலியை வந்து பெர்மிட் பண்ணுறாங்க. நேச்சுரல் மொனாப்பலி அப்படிங்கிறது அந்த மார்க்கெட்டோடைய என்டையர் அவுட்புட்டும் வந்து ஒரு லோவஸ்ட் காஸ்ட்டில் கொண்டு வந்து செவரல் ஃபார்ம்ஸ் அதில் என்கேஜ் ஆகுறதுன்னு சொல்கிறோம். அந்த மாதிரி நேச்சுரல் மொனாப்பலிங்கிறது எலக்ட்ரிசிட்டி, கேஸ், வாட்டர் சப்ளை இதில் பார்க்குறோம். இதில் மார்க்கெட் பவரை கொண்டு வரதுக்கு கவர்மெண்ட் வந்து அந்த ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணி அந்த சர்வீசஸை அதே ப்ரொவைட் பண்ணுற மாதிரி எடுத்துக்கும். ஸோ இதுவும் வந்து ஒரு மார்க்கெட் பவரை மினிமைஸ் பண்ணுற ஆக்டிவிட்டியாக பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு ஹெட்டிங் வந்து கரெக்ட் எக்ஸ்டர்னலிட்டிஸை, அதாவது எக்ஸ்டர்னலிட்டிஸை கரெக்ட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்க்குறோம். இப்போது ஃப்ரீ ஃபங்க்ஷனிங் மார்க்கெட்டில் எக்ஸ்டர்னலிட்டிஸ் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்காது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஏன் அப்படின்னா ப்ரொடியூசர்ஸும் செல்லர்ஸும் அவங்களுடைய ப்ரைவேட் காஸ்ட் அண்ட் பெனிஃபிட்டை மட்டும்தான் பார்ப்பாங்க, சோஷியல் காஸ்ட்டை இக்னோர் பண்ணுறாங்க. அதனால் என்ன ஆகுது, அங்கே வந்து கண்டிப்பாக எக்ஸ்டர்னலிட்டிஸ் உருவாக்கப்படுது அப்படிங்கிறத பார்த்தோம். அதனால் மெம்பர்ஸ் ஆஃப் த சொசைட்டி வெல்ஃபேரை வந்து கவனமாக பார்த்துக்கணும். அப்படின்னு பார்க்கும்போது அந்த சோஷியல் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறத மினிமைஸ் பண்ணி
சோஷியல் காஸ்ட்டுங்கிறதையும் மினிமைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கவர்மெண்ட்டுடைய ஆக்டிவிட்டியாக இருக்குது. அப்படி அந்த ஆக்டிவிட்டினால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டால், எல்லா எக்ஸ்டர்னலும் ப்ரைவேட்டும் காஸ்ட் அண்ட் பெனிஃபிட் வந்து கன்சியூமர்ஸுக்கும் ப்ரொடியூசர்ஸுக்கும் இன்டர்னலைஸ்ட் ஆகி பையிங் அண்ட் ப்ரொடக்ஷன் டெசிஷன்ஸை அவங்க ஈஸியாக எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியதாக இருக்கும். அப்போது எக்ஸ்டர்னலிட்டி இன்டர்னலைஸ்ட் அப்படின்னு சொன்னால் அது எப்படி ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது, இன்டர்னல் காஸ்ட் அல்லது ப்ரைவேட் காஸ்ட்டுன்னு சொல்லப்படுறத இன்கார்பரேட் பண்ண ஹெல்ப் பண்ணும். இந்த எக்ஸ்டர்னல் பெனிஃபிட் பாசிட்டிவ் எக்ஸ்டர்னலிட்டியாக இருந்தால், நெகட்டிவ் எக்ஸ்டர்னலிட்டியாக இருந்தால் எக்ஸ்டர்னல் காஸ்ட், இதை வந்து தேர்ட் பார்ட்டிஸ் பேர் பண்ணுவாங்க. அப்போது இந்த இன்டர்னலைசிங் அப்படிங்கிறதுல வந்து எக்ஸ்டர்னல் காஸ்ட்டும் பெனிஃபிட்டும் அந்த எக்ஸ்டர்னலிட்டியை உருவாக்கக்கூடியவங்களுக்கு அந்த டெசிஷன் எடுக்கும் போதே அதை பற்றினது தெரிகிற மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வராங்க. கவர்மெண்ட்டுக்கு இதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, நெகட்டிவ் எக்ஸ்டர்னலிட்டிஸை ரெடியூஸ் பண்ணி பாசிட்டிவ் எக்ஸ்டர்னலிட்டியை கொண்டு வர்றதுக்கு. இப்போ கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ் எப்படி இந்த இன்எஃபிஷியன்சியை டீல் பண்ணுது, நெகட்டிவ் எக்ஸ்டர்னலிட்டியை ரெடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லும்போது, பொல்யூஷனை ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளாக நம்ம எடுத்து டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் நெகட்டிவ் எக்ஸ்டர்னலிட்டியில் இருக்கும்போது ஒன்று டைரக்ட் கண்ட்ரோல் ஆர் ரெகுலேஷன் பார்க்கலாம், அல்லது ரெண்டாவது மார்க்கெட் பேஸ்ட் பாலிசிஸ்ன்னு பார்க்கலாம். இந்த 2 டைப்பில் பார்ப்போம். டைரக்ட் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லும்போது அதை கமாண்ட் சொல்யூஷன்ஸ்னும் சொல்லலாம். என்ன அது கமாண்ட் சொல்யூஷன் அப்படின்னா, சில ஸ்பெசிஃபிக் ஆக்டிவிட்டீஸை ப்ரொஹிபிட் பண்ணுவாங்க, தடை பண்ணுவாங்க எக்ஸ்பிளிசிட்டாக. அதை வந்து நெகட்டிவ் எக்ஸ்டர்னலிட்டிஸை க்ரியேட் பண்ணுறத தடுத்துருவாங்க, அல்லது நெகட்டிவ் எக்ஸ்டர்னலிட்டி கொண்டு வரதை லிமிட் பண்ணி ஒரு இந்த அளவுக்கு மேலே போகாதபடி பார்த்துக்குவாங்க. இது என்ன எக்ஸாம்பிள்ஸை வச்சா நமக்கு இன்னுமே புரியும். எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னு சொன்னால், பொல்யூஷன் அப்படிங்கிறதுல ஒரு நிறுவனத்தில் அந்த ப்ரொடக்ஷன் இன்றியமையாதது, அதில் அந்த குட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி தான் ஆகணும், அதனால் சில பொல்யூஷன் ஏற்பட தான் செய்யும் அப்படின்னா கூட கவர்மெண்ட் என்ன பண்ணலாம், இன்டர்வீன் பண்ணி அந்த பொல்யூஷனுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட், ஒரு லிமிட் வைக்கலாம். எமிஷன் இவ்வளவு தான் இருக்கணும், இதுக்கு மேலே வரக்கூடாது அப்படிங்கிறது போடலாம். அப்படி அதுக்கு மேலே அது பொல்யூஷனை எமிட் பண்ணுச்சுன்னு சொன்னால் அதுக்கு பெனாலிட்டிஸ் போடலாம், இல்லைன்னா கிரிமினலாக அது மேலே ஏதாவது லைபிலிட்டிஸ் போடலாம். அப்படி பண்ணும்போது அந்த ப்ரொடக்ஷன் ஒரு எத்திக்கல் ஸ்டாண்டர்டோட ஒரு அவுட் சைட் இதை வந்து அன்அவேர் ஆஃப் த நாலேஜை யூட்டிலைஸ் பண்ணி அந்த சோஷியல் வெல்ஃபேரை தடுக்க முடியாதபடிக்கு செய்ய முடியும். செகண்ட் ஒன் வந்து லைசன்ஸ் கொடுக்கறதோ அல்லது ப்ரொடக்ஷன் கோட்டா ஃபிக்ஸ் பண்ணுறதோ, இதெல்லாம் மேண்டேட்ரியாக கம்பல்சரியாக பண்ணிவிட்டு அந்த மாதிரியாக ஒரு டைரக்ட் இன்டர்வென்ஷனும் கவர்மெண்ட்டில் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரொடக்ஷன் சேல் ஆஃப் சில கமாடிட்டிஸை டோட்டலாக ப்ரொஹிபிட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஃபியூ ஆஃப் தி டைரக்ட் கண்ட்ரோல்ஸாக பார்க்குறோம். நெக்ஸ்ட் ஆடியோவில் ரிமைனிங் டைரக்ட் கண்ட்ரோல்ஸை பார்க்குறோம்.